அத்தியாயம் 106 இரட்டைத்தலை. கருட இராச்சியத்தின் இளவரசி எலெனா. உண்மையில் இளவரசி எலெனா ஆரம்பத்திலிருந்தே ஒரு இளவரசி அல்ல, மாறாக அவர் ஒரு சாதாரண மனிதரிடமிருந்து வேறுபட்ட வாழ்க்கையை வாழ்ந்தார். பின்னர் அவளுடைய வாழ்க்கை ஒரே இரவில் மாறியது. ஒரு கணத்தில் அவள் அரச குடும்பத்தில் உறுப்பினராகி இளவரசியானாள். இதற்குக் காரணம் முன்னாள் மன்னருக்கு வாரிசு இல்லாததே ஆகும். அரியணை ஏற வாரிசு இல்லாததால் அரச குடும்பம் மன்னரின் வம்சாவளியைச் சேர்ந்தவர்களைத் தேடத் தொடங்கியது. ஆனால் நேரடி சந்ததியினரைக் கண்டுபிடிக்க முடியாததால் அவர்கள் தொலைதூர குடும்பங்களைக் கண்டுபிடிக்க வேண்டியிருந்தது. இதனால் எலெனாவின் தந்தை கரேண்டியா அரியணையைப் பெற முடிந்தது. ஆனால் பிரச்சனை அங்கேதான் தொடங்கியது. ஆரம்பத்திலிருந்தே குடும்ப பெயர்களைக் கொண்டிருந்த பிரபுக்களைப் போலல்லாமல் கரண்டியாவுக்கு மரபுரிமையாக குடும்பப் பெயர் இல்லை. அவர் ஒரு சாதாரண மனிதரிடமிருந்து அடிப்படையில் வேறுபட்டவர் அல்ல என்பதால் அவரது வம்சாவளி ஆரம்பத்திலிருந்தே மிகவும் நீர்த்துப்போகச் செய்யப்பட்டது. பிறப்பிலிருந்தே நீல இரத்தத்தைப் பெற்றிருப்பதாக பெருமையாக கூறிக்கொண்ட பிரபுக்களுக்கு கரண்டியா அரியணை ஏறியது அவர்களுக்கு ஒரு முள்ளாக இருந்தது. ராஜ்யத்தின் ராஜாவைப் போல ஒரு குறிப்பிடத்தக்க நபர் இல்லை. இது ராஜ்ஜியத்தை கேலி செய்வது. மேலும் அவர்கள் ராஜாவை ராஜ்யத்திற்கு அவமானமாகப் பார்க்கத் தொடங்கினர். அப்போதுதான் அது தொடங்கியது. பிரபுக்களின் மனதில் கலகம் என்ற வார்த்தை பதிந்துவிட்டது. அற்ப விஷயங்களுக்குக் கூட பிரபுக்கள் மன்னர் கரண்டியாவுடன் மோதினர். இந்த மோதல் ராஜா மற்றும் பிரபுக்களுக்கு அப்பால் நீண்டு இளம் இளவரசி எலெனாவை கூட பாதித்தது. பழைய எண்ணங்களில் மூழ்கியிருந்த எலெனா கண்களைத் திறந்தாள். நீங்கள் சோர்வாக இருக்கிறீர்களா? அவள் அருகில் ஒரு வசீகரமான குரல் ஒலித்தது. லேடி எடிசா, நான் ஒரு கணம் நினைவு கூர்ந்தேன். நினைவுபடுத்துகிறதா? ஏடிசா ஒரு கணம் நிறுத்திவிட்டு பின்னர் ஒரு வார்த்தையை உச்சரித்தாள். நினைவுகளா? மற்றவர்களுக்கு இது ஒரு சாதாரண உரையாடலாகத் தோன்றியது. ஆனால் நினைவுகளைப் பற்றிக் குறிப்பிடும்போது எலெனாவின் முகபாவனை சற்று சுருங்கியது. ஒரு காலத்தில் சாதாரண பெண்ணாக இருந்த அவள் ஒரே இரவில் இளவரசி ஆனாள். ஒரு சாதாரண பெண்ணாக அரச குடும்பத்தில் நுழைந்ததும் அவள் வெறும் பழக்க வழக்கங்களையும் நற்குணங்களையும் மட்டும் கற்றுக்கொள்ள வேண்டியிருந்தது. அவர் மொழி, இலக்கியம் ஆகியவற்றைப் படித்தார். விரைவில் ராஜ்ஜியத்தின் வரலாறு மற்றும் அரசியலில் ஆழ்ந்தார். படிப்புக்குப் பிறகு அவள் இசை மற்றும் நடனம் கற்றுக்கொண்டாள். ஓய்வுக்கு நேரமில்லை. மேலும் அவளுடைய தந்தை ராஜாவான போதிலும் பிரபுக்கள் அவரை வெறுத்தனர். அவர்களின் வெறுப்பு தவிர்க்க முடியாமல் இளவரசி மீதும் பரவியது. அரச அரண்மனைக்குள் இளவரசிக்கு கல்வி கற்பித்த அனைத்து பணிப்பெண்களும் கவர்னஸ்களும் பிரபுக்களுடன் தொடர்புடையவர்கள். இதன் மூலம் அவளுடைய அரச வாழ்க்கை சீராக இல்லை என்பது தெளிவாகத் தெரிந்தது. நினைவுகளா? இல்லை, எலெனா அந்த வகையான நினைவுகள் என்று அழைக்க விரும்பவில்லை. எங்கே எல்லாம் தவறு நடந்தது? குழந்தை பருவத்திலிருந்தே எலெனா இந்த விஷயத்தைப் பற்றி யோசித்துக் கொண்டிருந்தாள். அவளுடைய தந்தைக்கு நீர்த்த சாதாரண இரத்த வம்சாவளி இருந்ததாலா? நிச்சயமாக அது ஓரளவுக்கு பதில்தான். அவளுடைய தந்தைக்கு சட்டபூர்வமான அங்கீகாரம் இருந்திருந்தால் மோதல் தற்போதைய சூழ்நிலைக்கு வந்திருக்காது. ஆனால் அடிப்படை பிரச்சினை வேறு எங்காவது இருப்பதாக அவள் நம்பினாள். இதெல்லாம் சக்தி இல்லாததால் வருகிறது. அவளுடைய தந்தைக்கு சட்டபூர்வமான தன்மை இருந்தாலும் அதிகாரம் இல்லாமல் நிலைமை வேறுபட்டிருக்காது. எதிர்காலத்தில் அவள் அரியணை ஏறும்போதும் இதேதான் நடக்கும். எலெனா நிலைமையை மாற்ற விரும்பினாள். அதற்கு அவளுக்கு சக்தி தேவைப்பட்டது. அதிகாரத்தைப் பெற அவள் தடை செய்யப்பட்ட நூல்களைப் படித்தாள். திமன்களை வரவழைத்தல். அதன் விளைவு இந்த தருணத்திற்கு வழிவகுத்தது. சரி, இப்போதே ஆரம்பிக்கலாமா? எலெனாவின் அருகில் இருந்த குரல் எப்போதும் மயக்கும். அதன் ஒட்டும் தன்மை அவள் காதுகளைச் சுற்றி மெதுவாகச் சுற்றி இனிப்பை வெளிப்படுத்தியது. ஒரு அரக்கனின் கிசுகிசுப்புகள் போல. யோசிச்சுப் பாருங்க, அவ ஒரு பேயா கூட இருக்கலாம். எடிசாவின் தலைக்கு மேலே உள்ள கொம்புகளைப் பார்த்தாலே அது தெளிவாகத் தெரிந்தது. அவள் ஒரு அரக்கனுடன் ஒரு ஒப்பந்தம் செய்திருந்தாலும் அது எலெனா அதிகாரத்தைப் பெற அனுமதித்தது. அந்த அரக்கன் இளவரசியின் ஆன்மாவை கூட கோரவில்லை. ராஜ்ஜியத்திற்குள் இருந்த ஆதரவு இன்னும் பலவீனமாக இருந்தபோதிலும் அது ஒரு குறிப்பிடத்தக்க பிரச்சினையாக இருக்கவில்லை. பிரபுக்களின் ஆதரவை விட அவள் மிகப்பெரிய சக்தியைப் பெற்றாள்.
ஆம், இப்போது ராஜ்ஜியத்தை காப்பாற்றுவதற்கான பாதை பிரபுக்களின் ஆதரவின் மூலம் அல்ல. அவளுடைய சொந்த தந்தையும் பதில் சொல்லவில்லை. எலெனா தலையைத் திருப்பி ஏடிசாவை பார்த்தாள். இளவரசியின் கண்களில் ஒரு கணம் முன்பு இருந்த நிச்சயமற்ற தன்மை மறைந்து உறுதியால் மாற்றப்பட்டது. லேடி எடிசா, அவள் அறிவித்தாள். நான் ராஜ்யத்தை என் கையில் எடுத்துக்கொள்வேன். அது என்னன்னு உனக்குப் புரியும்னு நான் நம்புறேன். எலெனா நுட்பமாக தலையசைத்தாள். ஒரு ராஜா இருந்தார். ஆனாலும் இளவரசி அரியணையைக் கைப்பற்றினாரா? வேறு வார்த்தைகளில் சொன்னால், அவள் ஒரு கிளர்ச்சியை திட்டமிட்டுக் கொண்டிருந்தாள். அது பிரபுக்களின் செயலிலிருந்து வேறுபட்டதல்ல. ஆனால் அவளுக்கு அவளுடைய சொந்த காரணங்கள் இருந்தன. அது ஒரு பொருட்டல்ல. விஷயங்கள் அப்படியே தொடர்ந்தால் எப்படியும் அப்படியேதான் முடியும். இளவரசியின் உறுதியான பதிலைக் கேட்டு எடிசா மெதுவாகச் சிரித்தாள். பின்னர் அவள் எலெனாவின் கையைப் பிடித்தாள். எலெனாவும் தன் பிடியைத் தளர்த்தி எடிசாவிடம் தன்னை ஒப்படைத்தாள். பலகையில் கவனக்குறைவாக விடப்பட்ட ஒரு சதுரங்கக் காயை இயக்குவது போல எடிசா இளவரசி எலெனாவின் உடலை மெதுவாக கட்டுப்படுத்தினாள். எடிசாவின் வழிகாட்டுதலின் பேரில் எலெனாவின் கை ஒரு துண்டை பற்றிக் கொண்டது. அது வெள்ளை ராணி. எலெனாவின் கையை பிடித்துக் கொண்டே எடிசா மற்றொரு துண்டை நோக்கி நகர்ந்தாள். பிரபுக்களின் கைகளை வெட்டுவதன் மூலம் ஆரம்பிக்கலாம். ராணியின் கையிலிருந்து விழுந்த முதல் துண்டு ஒரு சிப்பாய். இருப்பினும் சிப்பாயின் நிறம் ராணியின் அதே வெள்ளை நிறத்தில் இருந்தது. மாஸ்டரின் ஆட்சியை ஆக்கிரமித்ததற்காக நாம் அவர்களை விலை கொடுக்க வைக்க வேண்டும். எடிசாவின் முதல் கட்டளைக்கு பதிலளிக்கும் விதமாக எலெனா தலையசைத்தாள். மாஸ்டரின் களத்திற்குள் ஹண்டர்களை அனுப்பத் துணிச்சல். அவர்கள் 100 முறை இறந்தாலும் போதாது. எடிசாவின் குரலில் கோபத்தின் சாயல் தெரிந்தது. நான் உடனடியாக தயார் செய்கிறேன், லேடி எடிசா. எலெனாவும் அவளுடைய செயல்களுக்கு அனுதாபம் தெரிவித்தார். நிச்சயமாக அரச சபைக்குள் சைலண்ட் மலைகளுக்குள் நுழைவது தடை செய்யப்பட்டது. ஆனாலும் அந்த தடையை மீறியவர் ஹென்ரிக் என்ற நபர். அவர் அரச ஆணையை மீறி மலைகளுக்குள் செல்ல ஹண்டர்களை ரகசியமாக வேலைக்கு அமர்த்தினார். நிச்சயமாக மலைகளில் ஏறிய பெரும்பாலான ஹண்டர்கள் தங்கள் மறைவைச் சந்தித்தனர். உயிர் பிழைத்த ஹண்டர்கள் பூதங்களுக்கு இரையாயினர். ஒவ்வொரு ஹண்டரும் பல்வேறு வழிகளில் தங்கள் கடமைகளைச் செலுத்தினர். இருப்பினும் ஹென்ரிக்கின் தவறுகளை கவனிக்காமல் இருக்க முடியாது. முதலாவதாக மாஸ்டரின் எல்லைக்குள் ஊடுருவிய குற்றம். இரண்டாவதாக அரச கட்டளைகளை மீறிய குற்றம். இதனால் எடிசா முதலில் விலை கொடுக்க ஹென்ரிக்கை தேர்ந்தெடுத்தார். எலெனாவும் ஒப்புக்கொண்டாள். ஹென்ரிக் நீண்ட காலமாக கவுண்ட் பியர்ட்டனின் விசுவாசமான ஊழியராக இருந்தார். அவருக்கு கவுண்டைப் பற்றி நிறைய தகவல்கள் இருக்க வேண்டும். மேலும் கவுண்ட் பியர்ட்டன் ஹென்ரிக் உன்னதப் பிரிவின் தலைவராக பணியாற்றினார். எலெனாவை பொறுத்தவரை அந்த உன்னதப் பிரிவு எதிர்காலத்தில் அகற்றப்பட வேண்டிய ஒரு முள்ளாக இருந்தது. எனவே முதலில் கவுண்ட் பியர்ட்டனை அசைத்தது ஒரு இழப்பல்ல, மாறாக ஒரு குறிப்பிடத்தக்க லாபம். இல்லை, நான் அவனை கையாளட்டும். எலெனா, தயவு செய்து அடுத்த திட்டத்திற்குத் தயாராகுங்கள். ஆமாம் லேடி எடிசா. இப்போது பட்லர் ஹென்ரிக் பற்றிய விஷயத்தை அவர்கள் மறந்துவிடலாம். மாறாக இளவரசிதானே முன்வந்து அடியெடுத்து வைப்பது அதிக துன்பத்தைக் கொண்டுவரும். எடிசா மீண்டும் எலெனாவின் கையை அசைத்தாள். சிப்பாயைக் கவிழ்த்த ராணி மீண்டும் நகரத் தொடங்கினாள். ஒரு முறை துரோகம் செய்த பிரபுக்கள் நமக்குத் தேவையில்லை. சிப்பாயைக் கவிழ்த்த ராணி மாவீரர்கள், யானைகள் மற்றும் பிஷப்புகளை ஒன்றன்பின் ஒன்றாக வீழ்த்தினாள். நிச்சயமாக ராணியால் கவிழ்க்கப்பட்ட அனைத்து துண்டுகளும் வெண்மையானவை. பிரபுக்களின் வீழ்ச்சி. எலெனா மெதுவாக முணுமுணுத்தாள். இதுவரை தங்கள் வீழ்ச்சியை எதிர்பார்க்க எடிசாவின் கட்டளைகளை அவர்கள் உண்மையாக பின்பற்றவில்லையா? இப்போது அது வெறும் காலத்தின் விஷயம்தான். இறுதியாக சதுரங்கப் பலகையில் ஒரே ஒரு வெள்ளைத் துண்டு மட்டுமே எஞ்சியிருந்தது. இந்த முறை ஏடிசா தனது பிடியை விடுவித்தாள். ஆனால் எலெனா தனது சொந்த பலத்தை செலுத்தினாள். மனதில் தெளிவான இலக்கைக் கொண்டு அவர்களின் நடவடிக்கைகள் தீர்க்கமானவை. ராஜாவை வீழ்த்தியது எடிசா அல்ல, எலெனாதான். இப்போது அவருடைய சித்தத்தை உலகம் முழுவதும் பரப்புவோம். ஒரு இனிமையான டிமன் கிசுகிசு கேட்டது. கவுண்ட் பியர்ட்டன் மாளிகை பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தது. தோட்டக்காரர்கள் பராமரிக்கும் தோட்டங்களைக் கடந்து செல்லும்போது வேலைக்காரர்களின் காலடி சத்தம் மாளிகை முழுவதும் எதிரொலித்தது. தீப்பிழம்புகள் மின்னிய சமையலறையில்,
தயாராகிக் கொண்டிருந்த சுவையான உணவுகளின் நறுமணத்தால் காற்று நிரம்பியிருந்தது. எல்லோரும் பரபரப்பாக இருந்ததால் குழப்பமாகத் தோன்றினாலும் கூர்ந்து கவனித்தபோது பணிகள் சரியான நேரத்தில் முடிக்கப்படுவதை உறுதி செய்வதற்காக அனைத்தும் உன்னிப்பாக ஒழுங்கமைக்கப்பட்டிருந்தன. சலசலப்புக்கு மத்தியில் யாரோ ஒருவர் கைதட்டினார். அது பட்லர் ஹென்ரிக். மேசைகளுக்கு இடையே உள்ள இடைவெளியை அகலமாக்குங்கள். கவுண்டின் மரியாதை ஆபத்தில் இருக்கும் இடத்தில் தவறுகளை நான் பொறுத்துக் கொள்ள மாட்டேன். விரைவாக நகருங்கள். காலத்தின் அடையாளங்களால் சுருக்கப்பட்ட தலைமுடி மற்றும் முகத்தை வெள்ளை நிறத்தில் மூடிய ஹென்ரிக் தனது குரலில் அதிகாரத்தை வெளிப்படுத்தினார். அவரது இடது கண்ணால் இனி பார்க்க முடியவில்லை. மேலும் அவரது கைகள் பெரிய மற்றும் சிறிய வடுக்களால் நிரம்பியிருந்தாலும் கட்டளைகளை வழங்குவதில் அவருக்கு எந்த பிரச்சினையும் இல்லை. உண்மையில் சமையல்காரராக அவருக்கு போதுமான வேலைகள் இருந்தன. திடீரென்று நாளை அந்த மாளிகையில் ஒரு விருந்து வைப்பது என்று முடிவு செய்யப்பட்டது. இந்த திடீர் நிகழ்வுக்குத் தயாராக பகலில் மட்டுமல்ல இரவு முழுவதும் கூட ஏற்பாடுகளைச் செய்ய வேண்டியிருந்தது. இதனால் ஹென்ரிக் அனைத்து தயாரிப்புகளையும் சளைக்காமல் வழிநடத்தினார். ஹென்ரிக்கின் பரபரப்பான இயக்கங்களுக்கு மத்தியில் ஒருவர் அவரை அணுகினார். அது ஒரு வேலைக்காரி. இருப்பினும் அவன் இதற்கு முன்பு பார்த்திராத ஒரு பணிப்பெண். எனக்கு அடையாளம் தெரியாத ஒரு முகம் இருந்ததா? அந்த மாளிகையைப் பற்றி எல்லாம் அறிந்திருந்த ஹென்ரிக் அவளை அடையாளம் காணவில்லை. இருப்பினும் அவர் குறிப்பாக எதையும் சந்தேகிக்கவில்லை. ஒருவேளை எனக்கு வயதாகிவிட்டதோ என்னவோ, அல்லது இவர்கள் சில நாட்களுக்கு முன்பு வந்த புதிய பணிப்பெண்களாக இருக்கலாம். ஹென்ரிக்கின் எண்ணங்கள் சுருக்கமாக இருந்தன. விருந்துக்குத் தயாராவது முன்னுரிமை பெற்றது. அது என்ன? ஹென்ரிக் பணிப்பெண்ணிடம் அளவான குரலில் கேட்டார். வேலைக்காரி லேசாக சிரித்துவிட்டு பேசினாள். கவுண்ட் பட்லர் ஹென்ரிக்கை பார்க்க விரும்புகிறார். இப்போது யோசித்துப் பார்த்தபோது வேலைக்காரி நடந்து கொண்ட விதமும் அவளது நடையும் அலட்சியமாக இருந்தது. சில நாட்களுக்கு முன்பு வந்திருக்க வேண்டும். நான் அவளுக்கு மீண்டும் அறிவுறுத்த வேண்டும். இருப்பினும் அவளுடைய தோற்றம் அழகாக இருந்தது. இல்லை, அது வெறும் சாதாரண அழகு இல்லை. ஒருவேளை அவள் ஒரு வேலைக்காரியாகவே இருக்க மாட்டாள். நான் உடனே அவருடைய பிரபுவை பார்ப்பேன். ஹென்ரிக் உடனடியாகத் திரும்பினான். அவன் ஒரு அடி எடுத்து வைக்கப் போகும்போதே அவன் தலையைத் திருப்பிக் கொண்டான். சரி, உங்க பேர் என்ன? அவள் ஒரு புதிய பணிப்பெண்ணாக இருந்தால் அவள் பெயரையும் முகத்தையும் அவன் மனப்பாடம் செய்ய வேண்டியிருக்கும். அதனால்தான் அவள் பெயரைக் கேட்டான். நான் அந்தரங்கம் வேலை பார்க்கிறேன். பணிப்பெண்ணின் பதிலைக் கேட்டதும் ஹென்ரிக் உடனடியாக வேகத்தைக் கூட்டினான். கவுண்டை இனியும் காத்திருக்க வைப்பது அநாகரிகமாக இருக்கும். அதனால் அவர் தனது அடிகளை விரைவுபடுத்தினார். நடந்து செல்லும்போது ஹென்ரிக் மாளிகையின் விவகாரங்களைப் பற்றி யோசித்தான். நாளைய விருந்துக்கான ஏற்பாடுகளை எப்படி முடிப்பது என்று யோசித்தான். சமீபத்தில் வேலைக்காரியுடன் நடந்த உரையாடலையும் நினைவு கூர்ந்தான். நிச்சயமாக அவளுக்கு ஒரு குடும்பப் பெயர் இல்லை. ஒருவேளை அந்த பணிப்பெண் ஒரு சாதாரண சாமானிய பெண்ணாக இருந்திருக்கலாம். எல்லாவற்றிற்கும் மேலாக அவளுக்கு உன்னத ரத்தம் இருந்திருந்தால் அவள் ஆரம்பத்திலிருந்தே ஒரு பணிப்பெண்ணாக தொடங்கியிருக்க மாட்டாள். இருப்பினும் ஹென்ரிக் அவளுடைய அழகை உயர்மட்டமாக மதிப்பிட்டார். ஒருவேளை கவுண்டின் வீட்டிலிருந்து யாராவது அவள் மீது ஆழமாக காதல் கொள்வார்கள். பெண்களுடன் சோதாடிய கவுண்டரின் முதல் மகன் நினைவுக்கு வந்தான். பெண்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சரி, முதல் மகனின் பாசத்திற்கு அவள் இலக்காகிவிட்டால் வேலைக்காரிக்கு அது அவ்வளவு மோசமாக இருக்காது. பலவீனமானவர்கள் பலமானவர்களுக்குக் கீழ்ப்படியும் உறவு இது. வாழ்க்கையே அப்படித்தான் இருந்தது. ஹென்ரிக் தனது பல்வேறு சிந்தனைகளை நிறுத்திவிட்டு கவுண்டின் படிப்புக் கதவைத் தட்டினார். ஆம், ஆனால் படிப்பு வாசலுக்கு அப்பால் இருந்து எந்த பதிலும் இல்லை. அவர் மீண்டும் தட்டினார். ஆனால் விளைவு அப்படியே இருந்தது. நான் உள்ளே வரலாமா? கவுண்டின் ஆய்வு அமைதியாக இருந்தது. என்ன நடக்கிறது? ஹென்ரிக் மெதுவாக லைப்ரரி கதவை திறந்தான். அதே நேரத்தில் கதவு திறந்திருந்த படிப்பறைக்குள் அவர் நுழைந்தார். அப்போது அவருக்கு திடீரென்று முந்தைய சம்பவம் நினைவுக்கு வந்தது. கவுண்ட் பியர்டன் அவருக்கு வழங்கப்பட்ட அறிவுறுத்தல்கள். புனித ஆர்டரின் பிரதிநிதிகள் குழு நாளை திரும்பும். எனவே அதற்கு முன் விருந்துக்கு முழுமையாக தயாராகுங்கள். ஆமாம், கவுணர் அப்படிச் சொல்லிவிட்டு போய்விட்டிருக்க வேண்டும். இதன் பொருள் கவுணர் இப்போது மாளிகையில் இல்லை என்பதாகும்.
பிறகு ஏன் வேலைக்காரி அப்படி ஒரு விஷயத்தை குறிப்பிட்டாள்? அந்த நேரத்தில் அவர் திரும்பி வந்திருக்க முடியுமா? இருப்பினும் ஹென்ரிக் விரைவில் தலையை ஆட்டினார். இல்லை, அது முடியாத காரியம். கவுண்ட் மாளிகைக்குத் திரும்பியிருந்தால் அவருக்குத் தெரியாமல் இருந்திருக்க வாய்ப்பில்லை. அந்த வேலைக்காரியை நான் பிறகு திட்ட வேண்டும். மறுபடியும் அவள் பெயர் என்ன? பிரச்சனை என்னவென்றால் அவருக்கு வேலைக்காரியின் பெயர் நினைவில் இல்லை. ஹென்ரிக் இதைப் பற்றி யோசித்துக் கொண்டே மெதுவாக தலையை உயர்த்தினார். ஆமா. படிப்பகத்தின் உள்ளே கவுண்ட் இருப்பதற்கான எந்த அறிகுறியும் இன்னும் இல்லை. இருப்பினும் கவுண்டிற்கு பதிலாக கவசம் அணிந்த மாவீரர்கள் இருந்தனர். இதன் அர்த்தம் என்ன? மாவீரர்கள் அனுமதியின்றி கவுண்டின் அலுவலகத்திற்குள் நுழைந்தனர். இது கவுண்டின் அதிகாரத்திற்கு ஒரு சவாலாக இருந்தது. ஹென்ரிக் மாவீரர்களை வருடினார். அவர்களின் உடல் முழுவதும் கவசம் அணிந்திருந்தது. முகங்கள் தலைக்கவசங்களால் மூடப்பட்டிருந்தன. இதனால் யார் யார் என்பதை அடையாளம் காண முடியவில்லை. ஆனால் கோபத்தால் நிறைந்த ஹென்ரிக் மாவீரர்களில் ஒருவரை அணுகினார். உடனடியாக உங்கள் கவசத்தை அகற்று. மேலும் அவர் அவர்களின் தலைக்கவசங்களில் ஒன்றைக் கடத்தினார். ஒரு எலும்பு கூடு. அசுரர்கள் ஏன் மாவீரர்களாக கவசம் அணிந்திருந்தனர்? ஹென்ரிக் சுற்றும் முற்றும் பார்த்தான். அது வெறும் ஒரு அசுரன் அல்ல. இங்கே இருந்த எல்லாரும் குதிரை வீரர்கள் அல்ல, அசுரர்கள். சனிச்சயமா இல்லை? மாளிகைக்குள் அரக்கர்கள் இருக்கிறார்கள் என்பது வெளியே பரவ முடியவில்லை. மேலும் விஷயங்களை மோசமாக்கும் வகையில் கவுண்ட் புனித ஆணையின் பிரதிநிதிகளுடன் இருந்தார். நான் உடனடியாக மாவீரர்களை அழைக்க வேண்டும். அரக்கர்கள் மாளிகைக்குள் ஊடுருவியிருப்பதை அவர்களுக்குத் தெரிவிப்பது அவசரமாக இருந்தது. ஹென்ரிக் படிப்புக் கதவை நோக்கித் திரும்பினார். ஆனால் அங்கே அவர் முன்பு பார்த்த பணிப்பெண் நின்று கொண்டிருந்தார். அவள் பிரகாசமாக சிரித்தாள். ஆனால் அவள் முன்பை விட வித்தியாசமாகத் தெரிந்தாள். அவள் தலைக்கு மேலே இருந்த கொம்புகள் அவள் ஒரு சாதாரண மனிதர் அல்ல என்பதைக் குறிக்கின்றன. நீ. ஆனால் ஹென்ரிக் தனது வாக்கியத்தை முடிக்க முடியவில்லை. ஒரு குதிரை வீரன் வேடமணிந்த ஒரு எலும்பு கூடு அவரது கழுத்தில் மோதியது. அவர் சுயநினைவை இழந்தார். ஹென்ரிக் சுயநினைவு பெற அதிக நேரம் எடுக்கவில்லை. பிரச்சனை என்னவென்றால் அவர் விழித்தெழுந்தபோது அவர் அந்த ஆடம்பரமான மாளிகையில் இல்லை, மாறாக தெரியாத இடத்தில் இருப்பதைக் கண்டார். அது ஒரு குகையைப் போல இருந்தது. இதுபோன்ற திடீர் சூழ்நிலையில் ஒருவர் பீதியடையக்கூடும் என்றாலும் ஹென்ரிக் அதற்கு பதிலாக தனது குரலை உயர்த்தினார். நான் யார்னு உனக்கு ஏதாவது தெரியுமா? எனக்கு இப்படி செய்ய உனக்கு எவ்வளவு தைரியம்? இது ஒரு கடத்தல் வழக்கு என்பது தெளிவாகத் தெரிந்தது. வெறும் கடத்தல் மட்டுமல்ல, கவுண்ட் பியர்ட்டனுக்கு சேவை செய்யும் சமையல்காரரின் கடத்தலும் கூட. தற்போது கருட இராச்சியத்தில் கவுண்ட் பியர்ட்டனின் நிலை குறிப்பிடத்தக்கதாக இருந்தது. உன்னதப் பிரிவின் தலைவராக கவுண்ட் பியர்ட்டன் மன்னரைப் போலவே அதிகாரத்தையும் செல்வாக்கையும் கொண்டிருந்தார். வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், பொறுப்பில் இருந்த பட்லரை கடத்துவது செல்வாக்கு மிக்க கவுண்டருக்கு சவால் விடுவதற்கு ஒப்பானது. இந்த உண்மையை அறிந்த ஹென்ரிக் இன்னும் சத்தமாகக் கத்தினார். இந்த சம்பவத்திற்கு நான் உங்களை குறிப்பாகப் பொறுப்பாக்க மாட்டேன். எனவே இந்த முட்டாள்தனத்தை நிறுத்துவது நல்லது. ஆனால் எந்த பதிலும் இல்லாமல் அவரது குரல் எதிரொலித்தது. அவர் எவ்வளவு கத்தியும் யாரும் வெளியே வரவில்லை. அவர் எவ்வளவு நேரம் கத்தினார்? ஹென்ரிக் ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்து ஒரு கணம் மூச்சை பிடித்துக் கொண்டார். அமைதி குடியேறிய போது தூரத்திலிருந்து யாரோ ஒருவர் நெருங்கி வருவதைக் கண்டார். போதும் இந்த முட்டாள்தனம். ஆனால் ஹென்ரிக் நெருங்கி வரும் நபரை உறுதிப்படுத்திய போது அவர் வாயை மூடிக்கொண்டார். நெருங்கி வந்த அந்த உயிரினம் மனிதன் அல்ல. அது 2 தலைகளைக் கொண்ட ஒரு பெரிய அசுரன். அதன் உயரம் 3 வயது வந்த ஆண்களின் கூட்டு உயரத்திற்கு சமமாக இருந்தது. ஓக்ரே. கவுண்டின் பட்லராக நீண்ட காலம் பணியாற்றியதால் ஹென்ரிக் அசுரர்களைப் பற்றியும் கொஞ்சம் அறிந்திருந்தார். 3 நட்சத்திரமாக இருக்க வேண்டிய அரக்கர்களாக இருந்தனர். இதை ஓரளவு திறமையான ஹண்டர்களால் கையாள முடியும். ஆனால் ஹென்ரிக் இதற்கு முன்பு 2 தலைகள் கொண்ட ஒன்றை பார்த்ததில்லை. அந்த அரக்கனுக்குப் பின்னால் அவன் முன்பு பார்த்த வேலைக்காரி நின்று கொண்டிருந்தாள். இருப்பினும் அவள் பணிப்பெண் உடைக்கு பதிலாக ஸ்டைலான சிவப்பு நிற உடையை அணிந்திருந்தாள். நீங்க தைரியமா ஹண்டர்களை மகா பெரியவரின் உலகிற்கு அனுப்புறீங்க? நீங்க விலை கொடுக்க தயாரா? ஹண்டர்களா? அவள் என்ன பேசிக் கொண்டிருந்தாள்? அந்த பெண் என்ன சொல்கிறாள் என்று குழப்பமடைந்த ஹென்ரிக் தலையை ஆட்டினான்.
சில வினாடிகள் கடந்த பிறகு ஹென்ரிக்கிற்கு ஒரு யோசனை வந்தது. அவள் ரகசியமாக மலைகளுக்கு ஹண்டர்களை அனுப்புவதைப் பற்றிக் குறிப்பிடுகிறாளா? ஆனால் அது அவர்களை மலைகளுக்கு அனுப்புவதாகவே இருந்தது. அது அரச ஆணையை மீறியதுதான். ஆனால் அதற்கும் அரக்கர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அவர் புரியவில்லை என்ற முகபாவனையை காட்டியதும் பணிப்பெண்ணாக இருந்த பெண் பின்வாங்கினாள். நான் மதிக்கும் பெரிய எஜமானரால் கொண்டுவரப்பட்ட ஒரு அரக்கன் இங்கே இருக்கிறான். அது டிமன் சந்தையில் நடந்த ஏலத்தில் வாங்கப்பட்ட ஒரு அரக்கன். மிஸ்டர் ஓக்ரே, தயவு செய்து தொடங்குங்கள். வேலைக்காரி அல்லது எடிசா தன் தோற்றத்தை மறைத்துக்கொண்டு அரக்கனுக்கு உத்தரவு பிறப்பித்தாள். அதே நேரத்தில் அந்த அரக்கன் ஹென்ரிக்கை அணுகினான். என்ன செய்வது? ஜெயிச்சுட்டேன். 1 என்று பெயரிடப்பட்ட அரக்கனின் வலது பக்கத்தில் இருந்த தலை இடது பக்கத்தில் இருந்த வெற்றி என்று பெயரிடப்பட்ட தலையுடன் பேசியது. மேலாளர் அப்படித்தான் சொன்னார். அந்த மனிதனை சித்திரவதை செய். மேலாளரின் கட்டளைகளை நாங்கள் பின்பற்றுகிறோம். தொம். வலது தலைப்பின் என்ற கேள்விக்கு இடது தலைப்பின் வென்றது என்று பதிலளித்தது. அவற்றுக்கிடையேயான மிகப்பெரிய வித்தியாசம் என்னவென்றால் இடது தலைட்டும் வெளிப்புறக் கண்ணை கொண்டிருந்தது. ஹென்ரிக் தனக்கு முன்னால் இருந்த அபத்தமான சூழ்நிலையை பார்த்து முடிந்தவரை சிந்திக்க முயன்றார். அரக்கர்கள் வெளியே வருகிறார்கள் என்றால் இந்த இடம் ஒரு நிலவரையாக இருக்க வேண்டும். ஆனால் ஹென்ரிக்கின் அனுமானங்கள் அங்கு நிற்கவில்லை. அவன் குறிப்பாக தன் முன்னால் இருந்த அரக்கனைப் பற்றி யோசித்தான். ஒரு அரக்கன் என்பது ஒரே உடலில் 2 தலைகள் இணைக்கப்பட்ட ஒரு அசுரன். இதற்கு 2 தலைகள் இருந்தாலும் அதன் புத்திசாலித்தனம் குறைவாக இருப்பதால் இது ஒரு குறிப்பிடத்தக்க பிரச்சனை இல்லை என்று கூறப்பட்டது. நிச்சயமாக அது ஆயுதமேந்திய வீரர்கள் சுற்றியிருந்த காலம் இப்போது இருந்ததை விட இது வேறுபட்டது. வெற்றி, மனிதனை வேதனைப்படுத்து. இப்படி. அது எளிது. மேலாளர் அதை எங்களுக்குக் கொடுத்தார். அதிகாரம், சித்திரவதை. ஓ, எனக்குப் புரியுது. ஜெயிச்சுடுச்சு. அது சரி. தொம். ஒரு உடல் ஆனால் 2 முகங்கள் ஒன்றுக்கொன்று வாய்ப்பிழந்து பேசுவது ஹென்ரிக்கை குழப்பத்தில் ஆழ்த்தியது தெளிவாகத் தெரிகிறது. முதலில் என்ன நடக்கிறது அல்லது ஏன் இங்கே இருக்க வேண்டும் என்பது அவருக்குப் புரியாததால் அவர் அமைதியாக இருந்தார். தொம். என்ன நடக்குது? ஜெயிச்சுட்டேன். இந்த முறை இடது தலை வென்றது வலது தலைட்டும் என்று முதலில் பேசியது. உனக்கு நினைவிருக்கிறதா? தொம், நாம் தண்ணீரில் விழுந்தபோது. ஆமாம். அது பயங்கரமாயிருந்துச்சு. எனக்கு அது பிடிக்கல. சரி, தண்ணீர்தான். தொம். பின்னர் அந்த அரக்கனுக்குப் பின்னால் இன்னொரு உயிரினம் வெளிப்பட்டது. தண்ணீர். தண்ணீரைப் போன்ற ஒரு பெரிய நீல ஒளிக்கற்றை தெறிக்கும் சத்தங்களை எழுப்பிக் கொண்டே நெருங்கி வந்தது. அது தெளிவாக ஒரு நீர் ஆவி. ஆனால் ஏன் இப்படி ஒரு உயிரினம் இங்கே இருந்தது? ஹென்ரிக்கால் குழப்பத்தில் கண்களை சிமிட்ட மட்டுமே முடிந்தது. தண்ணீர் உபயோகிப்பது சரியாயிருக்குன்னு மேனேஜர் சொன்னாரு. வாவ், வெற்றி, நீங்க ரொம்ப புத்திசாலி.